இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே ஆராதனையிலே அடியானும் இணைந்திருப்பதை பாக்கியமாய் கருதுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் 100 நாட்கள் வாய்ஸ் ஆஃப் விக்டரி என்ற தலைப்பில் இந்த துதி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 100வது நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியே தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இதை நடத்தி கொண்டிருக்கிற ஐபிஎஸ் சபையாரை நான் வாழ்த்துகிறேன். என்னை அழைத்த அருமையான சகோதரர் ஆபிரகாம் அவருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை ஊழியத்திலே செய்வாராக. விசேஷமாய் இந்த 100 நாட்கள் இதில் வந்து ஆராதனை நடத்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. உண்மையான தெய்வத்தை ஆராதிப்பது என்பது அதுதான் இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய மேன்மை. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. நம் தேவனைப் போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. உண்மையாய் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறவர். நம்முடைய துதியிலே பிரியப்படுகிறவர். வேதம் சொல்லுகிறது, உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இந்த 100 நாட்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தின ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அதிசயம் நடக்கும். தேவன் பெரிய காரியங்களை, மகிமையானவைகளை உங்கள் வாழ்க்கையை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் தேவனை பாடி ஆராதிக்க போகிற நன்றி நிறைந்த உள்ளத்தோடு. ஆமென். சங்கீதக்காரன் 16வது சங்கீதத்திலே சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்து கொண்டிருக்கிறார்? அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த 100 நாட்கள் கர்த்தர் கிருபையா இந்த ஆராதனையை நடத்தினார். விசேஷமாக கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். பாதைகள் எல்லாருக்கும் ஒரே போல இருந்துச்சான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எல்லா நாளும் நமக்கு அனுகூலமாக இருந்துச்சான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொரு இடத்துல விசாரிக்கும் பொழுது தான் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் படுகிற பிரயாசங்கள், பாடுகள், தங்கள் பாதையில் அவர்கள் சந்திக்கிற சோதனைகள், இதை பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் தாங்கள் சந்திக்கிற காரியங்கள் பெரிதான காரியங்கள், அலைகள் குந்தளித்து மோதுகிறது போல எத்தனையோ நாட்கள் இருந்தது. ஆனாலும் ஒரு தேவ பிள்ளை தன் பாதையில் நின்று கொண்டு கர்த்தரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொள்ளும்போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும், அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? அதுதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா. இந்த 13வது சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தாவீது புலம்ப தான் செஞ்சிருப்பார். எதுவரைக்கும் மறப்பீர் ஆண்டவரே, எதுவரைக்கும் சத்துரு என்னை மேற்கொண்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் சொல்லி அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா. ஹல்லேலூயா. தாவீது அறிந்து கொண்டது அதுதான். துதிக்கிறவன் அறிந்து கொண்டது அதுதான். என் வாழ்க்கையில் கர்த்தர் எதை அனுமதித்தாலும் நன்மைக்கு எதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த நேரத்தில் கூட இருக்கிறீங்க? சேர்ந்து இருக்கிற இடங்களிலே தேவனை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி தெரிந்தவர்களை கூட சேர்ந்து பாடிப்பா தேவனை மகிமைப்படுத்துவோம். தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு அவன் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவோமா? ஓ நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை
பாடிடுவேன். பாடுங்க. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தூக்கி சுமந்த அவர் அன்பை சேர்ந்து கரங்களை தட்டி இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. சொல்லுங்க. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை. சந்தோஷத்தோடு என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு. நன்றி அப்பா, எல்லா மகிமையும் உமக்கு ஆண்டவரே. ஓ இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். என் ஒரு விஷயம் கூட, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பாதைகள் ஆண்டவரே கரடு முரடான், ஆனாலும் என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன்.
நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம். சேர்ந்து கடைசியா, இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவரே நல்லவர், அவரே பெரியவர், அவரே பரிசுத்தர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து கொண்டே இருக்கணும். அநேக நேரத்தில் நாம் அதை அறிந்து கொள்வதில்லை. காரணம், தாவீது அதை ருசிக்க காரணம், அவன் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தவன். நம்முடைய பாதையில நான் கொஞ்சம் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்போமானால் நம்முடைய பாதையில ஒன்றை சரியாய் அறிந்து கொள்ள முடியும். என்ன, கர்த்தர் நல்லவர். ஏன் எனக்கு எல்லா பாதையுமே என்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், எல்லா பாதையிலும் நான் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதை நான் விரும்புகிறது கிடையாது. மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாட்சி சொல்றவார், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. மார்த்தாளுக்கு இருந்த கவலை தான் மரியாளுக்கும் இருந்துச்சு. மரியாள் கவலை இல்லாமல் அல்ல இருப்பது. மார்த்தாளுக்கும் அதே கவலை தான், மரியாளுக்கும் அதே கவலை தான். ஆனா மார்த்தாளுக்கு இருதயத்திலே அந்த கவலை இன்னும் அவள் சுமக்கவும், மரியாள் அந்த கவலை மறந்து இருக்கவும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான். மரியாள் தேவனுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டா. அவர் பாதத்தில் அமர்ந்ததும் தன் காரியங்கள் அவளுக்கு பாரமாய் தெரியல. மார்த்தாள் இயேசுவை உள்ள கொண்டு வந்தது மார்த்தாள் தான், உட்கார வச்சது எல்லாம் ரைட். ஆனா மார்த்தாள் செய்ய தவறின ஒன்றை மரியாள் செய்தாள். மரியாள் வேற எதையுமே செய்யல. வெளியில நின்று ஆண்டவரெல்லாம் கூட்டிட்டு வரல. பைபிள் மார்த்தாள் தான் அதையெல்லாம் செய்யறாள். ஆனா மரியாள் ஒரு பெரிய காரியம், இயேசு பாதத்தில் உட்கார்ந்துட்டா. என் பாதையிலே நான் அவர் பாதத்தில் சரியாய் அமர்ந்திருப்பேனே ஆனால் என் பாதை நன்மை என்பதையும், என் பாதையில் என் கர்த்தர் நல்லவர் என்பதையும் என்னால் ருசிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் திரும்ப சொல்றேன். என் பாதையில் அவர் பாதத்தில் நான் சரியாய் அமர்ந்திருப்பேனே ஆனால் என் பாதை நன்மை என்றும், என் பாதையில் என் கர்த்தர் நல்லவர் என்பதையும் என்னால் ருசிக்க முடியும். இயேசுவின் நாமத்திலிருந்து ஆராதனையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். உங்கள் பாதை நன்மையாகவும் அவர் நல்லவராகவும் உங்கள் கண்களுக்கு தெரிவதை நிச்சயமாக உங்களால் உணர்ந்து சொல்ல முடியும். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். அவரின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை தாவீது எல்லா நிலையிலும் பாடி மகிமைப்படுத்த காரணம், தாவீது தன் பாதையில் அவரை நல்லவராய் ருசித்தார். இயேசு நல்லவர், நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா சேர்ந்து
நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாள்தோறும் என் பாரம் சுமக்கிற தேவன். ஆமென். நான் அடிக்கடி ஆராதனையில் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலை மாறும்போது நம்மை விட்டு விலகுகிறவர் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் அதிகம் ருசித்தது, நிச்சயமாக நீங்களும் அதை ருசித்திருந்திருப்பீர்கள். நம்முடைய அனுகூலத்திலே நம்முடைய தேவனுடைய கரம் நம்மை பிடித்ததை காட்டிலும் நம்முடைய பிரதிகூலத்திலே அவருடைய கரம் நம்மை பிடித்தது அதிகம். அனுகூலத்திலே அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிற அந்த இறுக்கி பிடிக்கிறதை காட்டிலும் என் பிரதிகூலத்தில் அவர் இன்னும் என்னை இறுக பிடித்திருக்கிறார். அப்படி பிடிச்சிருந்ததுனால தான் இன்னைக்கும் நாம் விழாமல் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே தான் ஆசாப் சொல்லுகிறார், நீரோ என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன் ஆண்டவரே. என் கால்கள் தினமும் சறுக்குதலுக்கு தப்பிச்சு. எப்படி தப்பிச்சு ஆசாபே? உனக்கு முன்னாடி விரிக்கப்பட்ட கண்ணிகள், உனக்கு வைக்கப்பட்ட கண்ணிகள் சாதாரணமானவைகள் அல்ல. என்றோ இல்லாமல் போக வேண்டிய நீ, துன்மார்க்கர் ஒரு நிமிஷத்தில் பாழாய் போன போது நீ இத்தனை கண்ணிகள் உனக்கு மறைவாய் வைக்கப்பட்ட பிறகும் கண்ணி தெரித்தது நீ தப்ப காரணம் என்ன? ஒன்றே ஒன்று, என்னை ஒருவர் கரம் பிடித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் நன்றியோடு சொல்ல முடியும்? என் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். என் இயேசு நல்லவர். அவன் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதிப்பேன், அவர் நல்லவர். சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கி. கரங்களை தட்டி பாடலாமா? நாள்தோறும் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் 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 பாடல்களா வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே, வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம். சேர்ந்து நல்லவரே நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போல். சந்தோஷத்தோடு சொல்லுங்க, நல்லவரே நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் 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 பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே,
இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடு. சொல்லுங்க, செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் சேர்ந்து சந்தோஷத்தோடு நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடு. ஆயிரம் 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 பாடல்களா ஆழியின் அலைகள் போல் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்கா. நல்லவர் இயேசு வல்லவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் நாள்தோறும் என் பாரம். ஹல்லேலூயா ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஒரு விசை கூட. ஆழியின் அலைகள் போல ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்கா. சேர்ந்து நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் 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 பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன் நான் ஆனந்த. ஓ ஆயிரம் 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 ஆயிரம். ஹல்லேலூயா said hallelujah 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 சேர்ந்து ஆராதிக்கலாம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நல்லவரே ஹalleluya. என் கர்த்தர் நல்லவர். அப்படி ருசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாய் அவர் நல்லவர், என் இயேசு நல்லவர், அவர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். என் இயேசு நல்லவர், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. கிருபை 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 உண்டாவதாக. நீர் நடத்துகிறதும் நீர் அனுமதிக்கிறதும் எல்லாமே எங்கள் வாழ்க்கைக்கு நன்மைக்காக என்பதை அறிந்து உம்மை துதித்து முன்னேற கிருபை செய்வீராக.
உம்மை துதித்து முன்னேற கிருபை செய்வீராக. தேவ கரம் நன்மையாகவே எங்களோடு இருக்கிறது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை பாதி வழியில் விட்டு செல்ல நீர் மனிதன் அல்லப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். என்னை நன்றாய் அறிந்திருக்கிற தகப்பன். என்னை நல்ல வழியிலே நேர்த்தியான வழியிலே நடத்துகிறவர். வேதம் சொல்ல கர்த்தருடைய நித்தமும் நடத்தி அவர் உன் வழிகளெல்லாம் உன்னை பாதுகாத்து நடத்துவார். நம்மை தேவன் அழைத்தது பாதி வழியில கொண்டு வந்து விடுவதற்கு கிடையாது. யாக்கோபிடத்தில் வந்து அதை தான் முதல்ல உறுதிப்படுத்துகிறார். யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும். நமக்கு அதுதானங்க வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னுடைய கடைசி வர நான் அவன் கூட இருக்கிறேன். அவர் கூட இருக்கும்போது எதை குறித்துங்க பயப்படணும்? எல்லா மனுஷர்களையும் பார்த்துட்டு மனுஷங்க நமக்கு செய்கிறத பார்த்துட்டு அநேக நேரத்தில் நாம் ஆண்டவர் தப்பு கணக்கு போடுறோம். இல்லை, எல்லாரையும் போலதான் அவரை என்ன கைவிட்டுருவார். கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் தாவீதுக்கு மட்டுமல்ல, அவர் நமக்கும் போய் சொல்ல மாட்டார். அவர் யாக்கோபை மாத்திரமல்ல, அவர் என்னையும் கடைசி வரை நடத்துவார். அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். மோசேட்ட சொல்றேன், என் கை குறுகிட்டோம் மோசே. என் கரத்தை பார்க்கறத விட்டுட்டு நீ என்ன பார்க்கறத விட்டுட்டு நீ வேற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறே மோசே. இன்னைக்கு நாம் அநேக நேரத்தில் அவரை அதிகமாய் பார்க்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறத தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு படகுலேருந்து ஓன்னு கத்துறோன்னா படகுல ஒருத்தர் இருக்கிறது நம்ம மறந்துடும். முதல்ல சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கொந்தளிப்பு அதிகமானதும் தங்களுக்கு இருக்கிறத வச்செல்லாம் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க சீஷர்கள். ஒன்றும் வேலைக்காகல, எல்லாமே கை விட்டுருச்சு தெரிஞ்சதும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட. உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. நீ முதல்ல என்னை பார்க்க வேண்டியதானே. நாம் இன்னைக்கு அநேக செய்கிறது அதுதானுங்க. எல்லா பக்கமும் போயிட்டு தான் வேற வழி இல்லைன்னா கர்த்தர் சமூகத்தில் வர்றோம். என் பாதையில் எல்லாவற்றிலும் எல்லாவுமா என் கர்த்தரே எனக்கு என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆமேன் அப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன் தகப்பன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத. சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கைகள், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத. யோபுடைய நம்பிக்கை அது ஒண்ணுதான். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு இந்த நிலை ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு நம்பிக்கை உண்டு. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எனக்கு குறிக்கப்பட்டது நிச்சயம் நிறைவேறும். இது அல்ல என் வாழ்க்கை குறித்த காரியம். ஆமென். இது அல்ல, இந்த நிலை அல்ல, இப்படி நிறுத்துவதற்கு அல்ல கர்த்தர் என்னை அழைத்தது. யோபுக்கு அந்த நம்பிக்கையை பார்த்தீங்களா? எனக்கு குறிக்கப்பட்ட என்ன யோபு குறிக்கப்பட்டுச்சு? எனக்கு அவர் நினைத்திருக்கிறபடி நடக்க என்ன அவர் நினைச்சிருக்கிறார்? இந்த வார்த்தை எனக்கு குறிக்கப்பட்டது நிறைவேறும் என்று சொல்லும்போது யோபுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன குறித்திருக்கிற, என்ன நிச்சயம்னா, யோபுக்குடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த நிலையில என் அப்பா என்னை கைவிட மாட்டார். இப்படி முடிக்கிறதற்கு அல்ல கர்த்தர் என்னை கரம் பிடித்தது.
யோபுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. அவர் என்னை அழைத்தது உண்டானால் இந்த பூமியிலையும் என்னை மேன்மைப்படுத்துவார், மகிமையில என்னை மேன்மையாக நிறுத்துவார். இவை நான் அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினாலே காண்பேன். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து எல்லாவற்றையும் ஒரே அதிகாரத்தில், எப்படி சாத்தான் எல்லாவற்றையும் ஒரே அதிகாரத்தில் அழித்தானோ, ஆமென், ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே அதிகாரத்தில் இரட்டிப்பாய். சில நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிற காரியங்கள் பல நேரத்தில் நமக்கு புரிகிறதில்லை. ஏன ஆனால் நீ அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் கர்த்தர் தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது சொல்வீர்கள், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு, நடத்துறதெல்லாம் நன்மைக்கு. கர்த்தர் எனக்கு நன்மையானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். சேர்ந்து இந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. பாடுங்க பார்க்கலாம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து. காரணம் உங்க கைகள் குறுகல, உங்க கைகள் ஆமென் உம்மால் கூடாது. பாடுங்க. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மா என் கூட சேர்ந்து நம்பிக்கையோடு அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாம் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாம் செய்து முடிப்பீர். உங்க கைகள் இயேசுவே உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது ஏது. இருக்கிற இடத்துல நம்பிக்கையோட உம்மால் கூடாதது. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம்மால் கூடாதது ஏது சொல்லுங்க. இயேசுவால் கூடாதது, இயேசுவால் கூடாதது. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து ஒரே சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என் இயேசுவே க்ளோராபா காபாஷியாதரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோட என் தேவன் நல்லவர்னு சொல்ல முடிந்தவர்கள் இங்க நிற்கிற பாதையில், நீங்கள் இப்போ நடக்கிற பாதையில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர், அவர் என்னை நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவர், அவர் ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலவற்றை நன்மைக்கு ஏதுவாகவே மாற பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் நல்லவர். சொல்லுங்க, கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மா ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மா. ஆமென் ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு முன்னாடி வைத்து ஒரு சில நிமிடங்கள் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 37வது வசனத்தின் முதல் வார்த்தை. எல்லாரும் வேதத்தில் அந்த வசனத்தை கவனிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மார்க் 7:37 முதல் வார்த்தை, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று. அவரை குறித்து தான் இந்த வார்த்தையும் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஒரு தேவ பிள்ளை தேவனை குறித்த தெளிவான ஒரு அறிவு நமக்கு தேவை. நம் தேவன் தீமைக்காய் நம்மை நடத்துகிறவர் அல்ல. வேதம் சொல்கிற அவர் தீமையும் நன்மைக்கு ஏதுவாக மாற பண்ணுகிறவர். ஒரு நாளும் தீமை அனுமதித்து நம்முடைய வாழ்க்கையை கண்டு ரசிக்கிறவர் அல்ல நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். மாறாக நம்முடைய வாழ்க்கையை மகிழ பண்ணும்படியா. ஏசாயா 66:14 நினைக்கிறேன் வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழும். தேவன் நமக்கு முன்பாய் செய்கிற ஒவ்வொன்றும் நம்முடைய இருதயம் சோர்வுக்கு நேராய் செல்லுவதற்காக அல்ல, நம்முடைய இருதயம் மகிழும்படியாய் தான் அவர் செய்கிறவர். அவருக்கு தீமை செய்ய தெரியாதுங்க. அவர் தீமைக்கு ஏதுவாய் என்னை நடத்துகிறவர் அல்ல. இந்த நம்பிக்கையும் இந்த நிச்சயமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை என்பதை இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு விஷயம் கூட நான் நினைப்பூட்டுகிறேன். காரணம் என்ன, இந்த நிலைமையில் விடுவதற்கல்ல தேவன் அழைத்தது. அதை அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவது உண்டு. என்னை பாழான நிலத்திலிருந்து அவர் தூக்கி எடுத்தார், பயங்கரமான குழியிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார், உளையான சேற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தவர் திரும்பவும் என்னை அங்கே கொண்டு போடுவதற்கல்ல அவர் என்னை தூக்கி எடுத்தது. மாறாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை தூக்கி எடுத்து அவர் உயர்ந்த கண்மலை மேல் என்னை கொண்டு வந்து என் கால்களை உறுதிப்படுத்தி என் அடிகளை ஸ்திரப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடல். என்னை திரும்ப அந்த குழிக்குள்ளே கொண்டு போடுவதற்கு அவர் என்னை தூக்கி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை இந்த நிலையில் விட்டு செல்வதற்கு அவர் என்னை நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. காரணம், நான் எடுக்கப்பட்டது அந்த நிலையிலிருந்து நான் எடுக்கப்பட்டேன். யோபுக்கு இந்த நிச்சயம் இருந்தது, கர்த்தர் இந்த நிலையில் விட்டுட்டு போக மாட்டார். யோசேப்புக்கு அந்த நிச்சயம் இருந்தது. எனவே தான் தன் பாதையில் ஒரு நாள் கூட ஆண்டவரை முறுமுறுத்ததை நம்மளால் பார்க்க முடியாது. காரணம், யோசேப்புக்கு இந்த பிரச்சனை வர தொடங்கினதே தேவன் தரிசனத்தை காண்பித்த பிறகு தானே. இல்லை, தரிசனத்தை காண்பிக்கிறதுக்கு முன்பாக அவன் தன் வீட்டிலே நல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய், எல்லாவற்றிலும் சிறந்தவனாய், எல்லா சந்தோஷத்தை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தவன்.
தரிசனத்தை பார்க்கிறான், அடுத்த நாள் தரிசனத்தை சொல்லுகிறான். தரிசனத்தை சொன்ன நேரம் முதல் அவன் வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனைகளுக்கு அளவு கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல கூட யோசேப்பு தேவனை முறுமுறுத்ததாக நம்மளால் பார்க்க முடியாது. பாவம் நெருங்கி வந்த போதும் தேவனுக்கு கனப்படுத்தி அந்த பாவத்தை உதறிவிட்டு தான் ஓடினான். எப்படி யோசேப்பு முறுமுறுக்காமல் இருக்க முடிந்தது? எப்படி யோசேப்பால் இந்த பாதைகளை ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுன்னு யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார். இந்த ஆராதனை நேரத்தில் இதில் கலந்திருக்கிற இந்த 100வது நாள் துதி ஆராதனையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை பாதை அவன் நினைத்ததை விட மோசமாக ஒருவேளை போயிட்டுருக்கலாம். நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கி என் வாழ்க்கையை பிரதிகூலமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த ஆராதனையில் தைரியமாக என்னால் சொல்ல முடியும், அவர் தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறார். நாம் நம்முடைய பாவத்து நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகளை அனுபவிக்கக்கூடும். அது தேவன் அனுமதித்ததல்ல, அது நாமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டது. சில சோதனைகள், சில பாதைகள், சில பாடுகள் நாம் செய்த பாவத்து நிமித்தம் நாம் அனுமதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அது தேவனால் வந்ததல்ல, அது நம்மளாலே நமக்கு செஞ்சது. ஆனால் தேவன் அனுமதிக்கிற சில பாதைகள் உண்டு, சில சோதனைகள் உண்டு, சில பாடுகள் உண்டு. அவைகள் ஒரு நாளும் தீமைக்காக இருக்காது, அது நிச்சயம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கும். காரணம் பைபிள் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து மீட்டெடுத்து இப்பொழுது புறப்பட பண்ணுகிறார். புறப்பட பண்ணின இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது செங்கடல் நடுவில், அந்த செங்கடல் பக்கத்திலே வந்து அங்கே பாளையம் இறங்குகிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே பாளையம் இறங்கினதும் இப்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்குது. பார்வோன் எல்லா ரதங்களையும் எடுத்துக்கொண்டு இவர்களை மறுபடியும் பிடிக்கும்படியாய், மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு இழுத்துட்டு போகும்படி அவன் புறப்பட்டு வருகிறான். அவன் வருகிற சத்தத்தை கேட்டதும் எல்லாருக்குள்ளே ஒரு பயம் உண்டாகுது. பயம் உண்டானதும் ஜனங்கள் யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் எல்லாரும் இப்பொழுது மோசையின் இடத்துல வந்து முறுமுறுக்க நிற்கிறாங்க. முறுமுறுக்க நிற்கும் போது மோசை சொல்லுகிறார் 13வது வசனத்தில், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவன் கர்த்தருக்கு நேராக திரும்பும்போது 15வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்றார். மோசே ஜனங்கள் மத்தியில் விசுவாசத்தோடு வார்த்தையை சொல்லிட்டார். ஆனால் இப்போ மோசைக்கும் தெரியலை என்ன நடக்க போகுதுன்னு, ஜனங்களுக்கும் தெரியலை. காரணம், சுற்றி அடைக்கப்பட்ட நிலை. பார்வோன் சேனையோடு வந்து நிற்கிறான் பின்னாடி. அவன் என்ன செய்யணும்? இப்போ மோசே ஆண்டவர் என்ன ஆண்டவரேன்னு கேட்கலாம் நிற்கும்போது ஆண்டவர் கேட்குறார், அப்பா ஏன்பா முறையிடுற, புறப்பட்டு போ. எங்க ஆண்டவரை புறப்பட்டு போகிறது? ஆமேன். இவர்கள் இது ஒரு பெரிய சோதனை. ஏன் ரைட் சைடில் போக முடியாது, லெஃப்ட் சைடில் போக முடியாது, ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் நிற்கிறாங்க. 2 சைடும் மலை சிகரங்கள் எழும்பி இருக்குது. முன்னாடி செங்கடல் பாதை இதுக்குள்ளே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் தெரிந்திருக்குமானால் அவர்கள் அதை குறித்து விசுவாசித்திருந்திருப்பார். ஆனால் ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ பின்னாடி ஒரே ஒரு வழி தான் இருந்தது. அந்த வழியிலும் இப்பொழுது எகிப்தின் சேனை வந்து நிற்குது. பார்வோன் சேனையோடு வந்து நிற்கிறான். ஜனங்கள் எல்லாம் மோசைகிட்ட வந்து, மோசை விசுவாசமாக வார்த்தை சொல்கிறார். ஆனால் இப்போ மோசைக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஏன் முறையிடுற? ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல, எப்பா மோசே பயப்படாத, செங்கடலுக்குள்ளே வழி இருக்குது, நான் திறந்து விடுறேன், இப்படி ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் முறையிடுற? சில நேரத்தில் நமக்கு படிக்கும்போது அது புரியாதுல்ல, என்ன ஆண்டவர் இப்படி கேட்குறீங்க, ஆண்டவரை வழி தெரிஞ்சிருந்தால் அவன் ஆண்டவரை முறையிட போகிறான். ஆமாம். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் மோசேட்ட இந்த காரியங்களை சொல்லுவார். 4வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்றார்.
மோசேயை நோக்கி ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லிட்டார். மோசே, நான் ஒருக்கா கூட இருதயத்தை கடினப்படுத்துவேன். பார்வோன் சேனையோடு வருவான். இப்பொழுது அவன் புறப்பட்டு வருவது எதற்கு தெரியுமா? நான் அவனில் மகிமைப்படுவேன். நான் கர்த்தர் என்பதை அவன் அறிந்து கொள்ளவும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் பார்வோனாலும் மகிமைப்படுவேன். எனவே இது நடக்க போகுது மோசே. இதை அவர் அனுமதித்து, இன்னும் சொல்லணும்னா ஒரு நன்மைக்காக இதை அனுமதிக்கிறார். ஆனால் மோசையும் ஜனங்களும் அதை அறிந்து கொள்ளவில்லை. ஒரேடியா எல்லாரும் இந்த இடத்துல மூழ்கடிக்கிறதற்காக அவர் இவ்வளோ ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஜனத்தை அழிக்கிறதுக்கு பார்வோன் கையில் விடணும்னா அவர் எகிப்துக்குள்ளே வைத்து விட்டிருந்திருப்பார். ஆனால் 430 வருஷம் பார்வோனால் அடிமைப்படுத்த முடிந்ததை தவிர யார் மேலேயும் கை வைக்க முடியலை, யாரையும் கொல்ல முடியலை. அப்படி பாதுகாத்து ஏற்ற நேரத்தில் இரத்தத்தை சிந்தி, ஆட்டுக்குட்டின் இரத்தத்தை சிந்தி ஒரு மீட்பை கட்டளையிட்டு, ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு, அடிமை என்கிற அடையாளத்தை தூக்கி மாற்றி கர்த்தருடைய சேனை என்கிற அடையாளத்தோடு புறப்பட பண்ணிவிட்டு செங்கடல் முன்னாடி கொண்டு வந்து மறுபடி பார்வோன் கைக்கு உன்னை விட்டு கொடுத்து, அந்த பார்வோனால் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கல்ல தேவன் உன்னை அழைத்தது. பல நேரத்தில் நம்முடைய பாதையை பார்த்துட்டு நாம் இப்படி தான் முறையிட்டு இருக்கிறோம். இதுக்காண்டவரை அழைச்சிங்க, இதுக்காண்டவரை நடத்திட்டு இருக்கிறீங்க. அன்பு தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை யார் யார் கேட்குறீங்களோ இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து சொல்லுகிறேன், அவர் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால், மீட்கப்பட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அது நன்மையாய் மாறும், அது தேவனுக்கு மகிமையாய் மாறும். ஹல்லேலூயா. அவரை பற்றி கொண்டது நிமித்தம், அவரை பற்றி பிடிக்கிறது நிமித்தம், அவரை அதிகம் நேசிக்கிறது நிமித்தம், அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறது நிமித்தம் சில பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவ நாமம் மகிமைக்காகவும் உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காகவுமே அதை அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை இப்பொழுது அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் செங்கடலில் வழி திறந்து ஜனங்கள் அக்கறையில் போனதும் 15வது அதிகாரத்தில் தேவனை பாடி மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. 10வது வசனம், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் சத்துருக்கள். இது ஆரம்பத்தில் அவங்களால பாட முடியலை, ஏன்னா அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது சொன்னாங்க, சாகடிக்கிறதுக்கு எங்களை கொண்டு வந்தீங்க. ஆனால் இப்பொழுது நடந்த பிறகுதான் தெரியுது, கர்த்தர் நன்மையானதை அனுமதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஒரே வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்தது வீணல்ல. ஏசைக்கு உங்கள் கைவிட்டு போனதும், சித்ரா உங்கள் கைவிட்டு போனதும் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு பாதை உங்களுக்கு இது செங்கடலில் கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். சிலவைகளை கர்த்தர் அனுமதித்தது. ரெகோபோத்தில் வந்ததும் சத்துருக்கள் ஈசாக்கின் இடத்துல வந்து சொன்ன வார்த்தை, உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். செங்கடல் அனுபவம் தாண்டினதும் ஜனங்கள் பாடினது, அவர்களை கர்த்தர் அமிழ்த்து போட்டார். அதன் பிறகு எகிப்தியரை அவர்கள் கண்கள் பார்க்க கர்த்தர் விடலை. சில நன்மைக்கு இதுவாகவே கர்த்தர் உங்களை நடத்தும்படியாய் சில பாதையிலே கர்த்தர் உங்களை அனுமதித்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். என் தேவன் தீமைக்கு எதையும் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் விசுவாசித்து சொல்ல முடியும், என்னை எந்த பாதையில் அனுமதித்திருக்கிறாரோ அது நன்மைக்குன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அதுதான் சங்கீதம் 13:6, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன். இந்த ஆராதனை முடித்ததும் சங்கீதம் 13 எடுத்து படியுங்கள். ஆமென். அதில் ஆரம்பத்திலேருந்து படித்து பாருங்கள். தாவீது என்ன வார்த்தையை சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆரம்பத்தில் எடுத்ததும் ஆமென், பெருசாக தன் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தெல்லாம் சொல்லலை. தன் வாழ்க்கையில் போன இக்கட்டான பாதைகள், தனக்கு விரோதமாக சத்துருக்கள்
எழும்பினது இதுதான் சொல்லிட்டு தான் புலம்புறது போல சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா. ஆமென். சில நேரத்தில் நமக்கு போகிற பாதை தெரியாது. ஆனால் சில காரியங்கள் நடந்து முடிந்த பிறகு தான் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு நன்மைக்காகவே செய்தார். யோசேப்பு சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். இயேசுவின் நாமத்தில் நம்பி முன்னேறுங்க, புறப்பட்டு போங்கள். ஆண்டவர் தான் சொல்ல, முறையிடாத, புறப்பட்டு போ, எழும்பு, நீ எழும்பு. உன் வாழ்க்கையில் இது நன்மைக்காக. நன்மைன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ உட்கார மாட்டே, நீ எழும்பிடுவ. நன்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ முறையிட மாட்டே, நீ துதிப்ப. நன்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ கதற மாட்டே, மாறாய் தேவனை மகிமைப்படுத்துவ. நீ அதை செய், நீ செய்ய துவங்கு, நீ துதிக்க துவங்கு. உனக்கு முன்னாடி கோட்டைகள் உடையும், உனக்கான வாசல் திறக்கப்படும், உனக்கான மகிமை உன்னிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தேவநாமம் முன்னிலே மகிமைப்படும். தைரியத்தோடு இருங்கள். கர்த்தர் நன்மையானவே நடத்தி கொண்டிருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாகவே உங்களை ஆண்டவர் இம்மட்டும் கொண்டு வந்தார், இனிமேலும் கொண்டு செல்வாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு நிமிடம் மாத்திரம் உங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே நீ நடத்துகிற பாதையில் உம்மை முறுமுறுக்காதபடிக்கு நன்றியோடு உம்மை துதித்து முன்னேற எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கண்களை மூடி, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, நீர் அனுமதித்தது நன்மைக்கு, நீர் நடத்துகிறது நன்மைக்கப்பா. எல்லாவற்றையும் நீ நன்றாகவே என் வாழ்க்கையில் செய்கிறீர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நீர் எல்லாவற்றையும் நன்றாகவே செய்கிறீர் ஆண்டவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. என்ன நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கிருபையாய் இந்த 100 நாட்கள் உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதித்து மகிழ நீர் பாராட்டின கிருபைகளை நினைத்து, நீர் பாராட்டின நன்மை நினைத்து, நீர் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த, உம்மை துதித்து மகிழ கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளை நடத்தும்படியா அருமையான IPS சபையாரை ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தினீர், தகுதிப்படுத்தினீர். இதனுடைய மகிமையை, இதனுடைய பலனை வருகிற நாட்களிலே, ஊழியர்களிலே ஆண்டவரே இதை கண்டுகொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை காண அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்மை துதிக்க கிருபை தாங்கப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் தகப்பன் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். இதை அறிந்து, இதை உணர்ந்து நாங்கள் இன்னும் முன்னேற, இன்னும் புறப்பட, நீர் குறித்த பாதையிலே, நீர் நியமித்த பாதையிலே நம்பிக்கையோடு ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழும், உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காய் நாங்கள் காணப்படவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனை இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நன்றியோடு மகிமைப்படுத்த கிருபை செய்யும் ஆண்டவரே. இதே போல அநேக துதி ஆராதனைகள் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் தினம்தோறும் எழும்ப கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து கூடுகின் மூலமாக இந்த எல்லா கனமும் மகிமுக்கு மாத்திரமே எடுக்கிறோம். நீர் எவ்வளவு பேரும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.